இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தாங்க. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் சொல்லியிருப்பார் மீனாட்ட, நாளைக்கு வேறு செந்திலை பார்ப்பேன். அதே செந்தில் தாங்க, வழக்கம் போல தான். எதுவும் சமைக்கலை, அவதே ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனும் மயில் தாங்க. மயில் வந்து சரவணுக்காக தேய்ச்சி ஊற்றின சட்டை எல்லாமே வச்சுருக்காங்க. அதை போடாமல் நம்ம சரவணன் வேறு எதை போட்டோம்னு நம்ம மயில் கஷ்டமாகி ஏமாம்மா போடலை, நான் அதை கேட்கதே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா சரவணோட அம்மா, ஏன்டா இப்போ பார்த்தாலும் நீ அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு இப்போ உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லையில் நம்ம உடனே மயில் ஊட பூந்து குழச்சி விட்டுட்டாங்கங்க. குழந்தை பத்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உடனே இப்போ என்ன வயசாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சரவணனை அவங்க அப்பாவும் அம்மாவும் திட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜியும் கதை இருந்தாங்க. நம்ம ராஜி ட்ராவல்ஸில் இருக்காங்க. அந்த டைம் வந்து ஒரு பொண்ணு வராங்க, நான் வந்து கார் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு தாங்க நம்ம ராஜிக்கு நிம்மதியாக வந்துச்சு. இல்லைனா ராஜிக்கு வந்து நம்ம கதிர் மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஒரு பொண்ணு வராங்க, இவங்க வேற கதிர்தே வண்டி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் வந்துடுறாருங்க. வந்தோடனே நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜி சொல்கிறாங்க. ஏன் நான் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு ஒரு பொண்ணோட போகிற, ஒரு பொண்ணை பார்த்தா வலிவியா அப்படிங்கிற மாதிரி பொசசிவ் ஆகுறாங்கங்க. ஏன் நான் ஒரு அழகான பொண்ணோட பார்த்தா உனக்கு போனால் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அப்படிலாம் இல்லையே, நான் ஏன் போகிறேன் தெரியுமா, தாத்தா உடம்பு சரியில்லை, நான் தான் நிறையா மாதமாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே தாங்க மனசுக்கு நிம்மதியாச்சு நம்ம ராஜிக்கு. சரி நீ போயிட்டு வா, இப்போ மட்டும் ஏன் போக சொல்கிற அப்படின்னா, இல்லை தாத்தா பாவம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம ராஜிக்கு கதிர் மேலே லவ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் செந்திருந்தாங்க. நம்ம மீனாவும் செந்திலும் கடையில் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கேவலமாக இருக்குது சாப்பாடு. உடனே நம்ம மீனா வந்து அவங்க அத்தையோட சமையலை பற்றி நம்ம செந்தில்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்பு கிடச்சா போதுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செந்தில் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கதிரும் பாண்டியன் தாங்க. கடையில் இருக்கும்போது நம்ம மயில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறேன். இல்லைப்பா ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா எதுக்கிட்ட அந்த ஃபோன் தலையை சுற்றி கீழே போடுறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நல்லா இதாக பேசுது, சண்டை போடாமல் ஒழுங்காக வாழ்கிற வழியை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.